பிரைஸ் லார்ட். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை வழங்கும் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தியின் தலைப்பு ஆத்துமாவை தேற்றுவார். செய்தி அளிப்பவர் சிஸ்டர் பிரசன்னகுமாரி அவர்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையில கேட்கப்படுற வார்த்தையின் மூலமாக தேவன் நீர் எங்க கூட இடைப்பட போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆற்றட்டும் தேற்றட்டும் ஆண்டவரே. அது வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சாட்சிகளை ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிற வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் நம்மை வழிநடத்துகிற விதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து அவருடைய நீதியின் பாதையில நடக்கும் பொழுது கர்த்தரின் கரம் நம்மோடு இருந்து வழிநடத்த அது வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினாலே, கர்த்தாவே என்னை நடத்தும், உம்முடைய வழிகளிலே நான் நடப்பதற்குரிய ஒரு கிருபைகளையும் பலனையும் தேவன் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நம்மை தேவன் தேற்றக்கூடியவர் என்பதை நமக்கு இந்த வார்த்தை புரிய வைக்கிறது. அவர் தேற்றி நம்மை நீதின் பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, நீங்க எந்த பாதையில நடந்து கொண்டு போயிருக்கிறீங்க என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்பதை இந்த தாவீது விசுவாசித்து கர்த்தரை என்ன பண்ணாருன்னா மகிமைப்படுத்துறாரு. இந்த நாள்ல கூட நம்ம நடக்கக்கூடிய வழிகளை என்னதென்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ நடக்கிற தேவனை பற்றி கொண்டு இருக்கிற, தேவனுடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தரின் வார்த்தைகளின்படியே நடந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னாலும் உன் ஆத்மாவில் ஒரு சோர்வு ஏற்படும், உன் ஆத்மாவில் ஒரு தொய்வு ஏற்படும். நீ அநேக நேரங்களில் சோர்ந்து போயிட்டு என் வாழ்வில் ஏன் பிரச்சனை, என் வாழ்வில் ஏன் இப்பேற்பட்ட சோர்வான காரியங்கள், என்னை மட்டும் ஏன் இப்பேற்பட்ட காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பது என்பதை நீ அறிந்து கொண்டு சோர்ந்து போன நிலைமையில காணப்படாதபடிக்கு தேவனுடைய தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் உன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதின் பாதையில உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உன் ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தரின் வார்த்தை உன்னை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, உன்னை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, வேதத்துல கூட ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணாரு சொன்னா, கர்த்தரின் வழிகளில் நடந்தார், கர்த்தர் சொன்ன கட்டளையிட்ட ஒவ்வொரு கட்டளைகளின்படியும் நடந்தார், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அவர் என்ன பண்ணாரு சொன்னா, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி அவர் வாழ்ந்து ஜெயம் எடுக்கக்கூடியவராக இருந்தார். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்பட்டது, அவர் வாழ்க்கையில ஒரு பயம் ஏற்பட்டது, அச்ச உணர்வு ஏற்பட்டது. அது நிமித்தமாக அவர் என்ன பண்ணாரு, சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி இராதபடிக்கு அவர் தேற்றக்கூடிய தேவர் என்பதை அறிந்து கொண்டு நீதியின் பாதையில நான் நடப்பேன் என்று சொல்லி விசுவாச ஓட்டத்துல தொடர்ந்து ஓட வேண்டும். நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்துல நம்ம யாரை பற்றி நம்ம இந்த வாசித்தோம் என்று சொன்னால், எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நாம் வாசித்தோம். இந்த எலியா தீர்க்கதரிசி தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படியே நடந்து தன்னை என்ன பண்ணாருன்னா, கேரித் ஆற்றங்கரைக்குள்ளாக தன்னை ஒளித்து கொண்டு அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். தேவன் கட்டளையிட்டபடியே அவர் என்ன பண்ணார், பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அழித்து போட்டு அவர்களை என்ன பண்ணது, பூமியில இராதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்பட்டதுங்க, அவருக்குள்ளாக ஒரு பய உணர்வு ஏற்பட்டதுங்க. இந்த ஏசேபேலும் ஆகாப்பும் 2 பேருமே சேர்ந்து எலியாவை அவரை பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இந்த வார்த்தைகள் எலியாவுக்கு தெரிய வந்த பொழுது எலியா என்ன பண்றாருன்னா, பயந்து போயிட்டு சோர்ந்து போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் பிரயாணமாக அவருக்கு கூட இருந்த சீஷர்களை நீங்க அங்கே இருங்கன்னு சொல்லிட்டு இவர் மாத்திரம் என்ன பண்றாருன்னா, வனாந்திர வழியாக நடந்து போயிட்டு ஒரு சூரை செடியின் கீழே என்ன பண்றாருன்னா போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். உட்கார்ந்து சோர்ந்து போன ஒரு நிலைமை. நான் கர்த்தருக்காக
பக்தி வைராக்கியமாக இருந்தேனே, நான் சொன்னா கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரே, வானம் அடைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது வானம் அடைப்பட்டது. வானம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது வானம் திறக்கப்பட்டது. என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணினாரே, என்னோடு தேவன் இருந்தாரே, ஆனாலும் என்னை இப்பேற்பட்ட பயம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இவர் என்ன பண்ணாருன்னா உணர்வடைந்து ஒரு இடத்துல சூரியச்செடியின் கீழே போயிட்டு சோர்ந்து போய் படுத்துக்கொண்டார். படுத்துக்கொண்டது நிமித்தமாக கர்த்தர் அவர் விடலங்க. தேவன் அவனை தேற்றக்கூடியவராக இருந்தார். எலியாவை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய தூதனை அனுப்பி தேற்றி அவனை பலப்படுத்தக்கூடியவராக தேவன் காணப்பட்டார். அது 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. இவன் சோர்ந்து போன நிலைமையில காணப்படும் பொழுது கர்த்தர் இவனுடைய சோர்வை போக்கும் வண்ணமாக அப்பமும் இறைச்சியும் கொடுத்து ஒரு தேவ தூதனை அனுப்பி இவனை ஆத்துமாவை தேற்றுவது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் இவன் பலனடைய வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது என்பதை தேவன் அறிந்து கொண்டு அந்த இடத்துல தேவ தூதனை அனுப்பி தேவன் இந்த எலியாவை தேற்றினார், பராமரித்தார், அவனை போஷித்தார். இந்த மனுஷன் சோர்ந்து போற முதல்ல தேவ தூதன் வராரு, தட்டி எழுப்புறாரு, இந்த அப்பத்தையும் இறைச்சி நீ சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது அவர் சாப்பிட்டு திரும்ப என்ன பண்றாருன்னா பயத்து நிமித்தமாக சோர்ந்து போயிட்டு படுத்துறாரு. படுத்துட்ட பிறகும் தேவன் தம்முடைய தூதனை அவர்களுக்கு முன்பாக அனுப்பி அவரை பலப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இந்த எலியா 40 நாள் அளவும் பலனோடு இருக்க தேவன் அவருக்கு உதவி செய்தார். அவர் அப்பமும் இறைச்சியும் புசித்து கர்த்தருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா தகன பலிகளை செலுத்தக்கூடியவராக தேவ பர்வதம் மட்டுமே அவர் என்ன பண்ணாரா நடந்து போனார். தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனை தேற்றும், தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனை ஆற்றும். அந்த பலத்தினாலே அவன் நடந்து போனான் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை நிமித்தமாக உங்களுடைய சோர்வுகள் போகுங்க. உங்களுடைய ஆத்துமா பலவீனப்பட்டு போயிருந்தாலும் அந்த வார்த்தை உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கும். நீங்க கண்ணீர்ல இருந்தாலும், கடன்ல இருந்தாலும், வியாதியில இருந்தாலும், உங்களுடைய எல்லாவித பலவீனத்திலிருந்தும் காக்க வல்லமில்லதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உங்களை தேற்ற வல்லமில்லதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த எலியா எப்படியாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார், அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு தேவ பர்வதம் மட்டும் நடந்து போகக்கூடிய ஒரு பலனை பெற்றுக்கொண்டார். நீங்களும் தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை தேற்றி நீதியின் பாதையில நடத்தும்படியாக செய்வார். அந்த பாதையில நீங்க நடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு எந்தவித இடரலும் இராது. நீங்க போற பாதை சீரா இருக்கும், கர்த்தர் உங்களோட இருப்பாரு. நீங்க நடக்க வேண்டிய வழி என்னதென்பதை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். நீங்க இடறி விழ மாட்டீங்க. கர்த்தரின் கரம் உங்களோடு இருந்து உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த ஏசேபேலை போல, ஆகாப்பை போல உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபை தேவன் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஹல்லேலூயா. நீதியின் பாதையில ஜீவன் இருக்குது, அந்த பாதையில மரணம் என்பது கிடையாது. இந்த எலியா சோர்ந்து போயிட்டு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிட போது, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் சோர்வின் நிமித்தமாக படுத்து கிடக்கும் பொழுது கர்த்தரின் வார்த்தை அவரை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வழியானது ஒருவனை எந்த இடத்துல அவன் விழுந்து போயிட்டு கிடக்கிறானோ, தன்னுடைய ஜீவனே போக போகுதுன்னு சொல்லிட்டு சோர்வோடு கிடக்கிறானோ, அவனை தட்டி எழுப்பி அந்த பாதையில் நடக்கும்படியாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாதையில மரணம் என்பது கிடையாது. நீதியின் பாதையில நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவில மரணம் என்பது ஏற்படாது. ஏன் சொன்னா அந்த ஆத்துமாவுக்குள்ள தேவ வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர் என்று சொல்லி. அவர் தேற்றக்கூடியவர். அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துல இருந்ததுன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. அந்த வார்த்தையின் பலனை கொண்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தி கொண்டு போவீங்க. அந்த பாதையில மரணம் இருக்காதுங்க, ஜீவன் இருக்கும். ஜீவன் எப்படி உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் தேவ வார்த்தையின் மூலமாகத்தான். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி நம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளின்படியே நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு பலன் உண்டாகும். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, தோய்வு ஏற்படாது. நீங்க தோய்ந்து போற நேரங்களில் எல்லாம் கர்த்தரின் வார்த்தை உங்களை பலப்படுத்தி உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. எப்படியாக தேவன் எலியாவை பலப்படுத்தி ஒரு தூதனை அனுப்பினாரோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு தூதனை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பிரச்சனைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு பலன் தேவனிடத்துல உண்டு, தேவனுடைய வார்த்தையில உண்டு. அந்த வார்த்தைகளை நீங்க பிடித்துக் கொள்ளும் பொழுது
பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால என் ஆத்துமாவை தேற்றக்கூடிய என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை நீதியின் பாதையில நடத்தக்கூடிய கர்த்தரின் கரம் என்னோடு இருக்கிறது என்பதை விசுவாசித்து தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். எலியாவை போல பாதியில சோர்ந்து போயிட்டு நிற்கக்கூடாது. நிற்காதபடிக்கு ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, நீதியின் பாதையில நடத்துங்க, நான் சீராய் ஓட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வணைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்க போற பாதையில நாங்க இடரும்படியாக அநேக சத்துருக்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க எப்ப இடறி விழுவோம், எங்க வாழ்க்கையில இருந்து எப்ப உயர்வான ஒரு நிலைமையில காணப்படுற நாங்க எப்ப கீழே விழ போறோம், எப்ப கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக போறோம்னு சொல்லிட்டு எதிரி உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை தாங்கக்கூடிய ஒரு தேவன் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை தேற்று யார் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து வழிநடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதை கண்டு பயப்படக்கூடாது. எலியா பயந்து போயிட்டு ஒளிந்து கொண்டார். அப்படி ஒளிந்து கொள்ளாதபடிக்கு எதிர்க்கக்கூடிய ஆண்டவரே ஒரு கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இடறி விழாதபடிக்கு, உங்களை பயம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது பயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு சுற்றிலும் எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை சுற்றி நின்றாலும் தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவர்கள் கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது, நீங்க எப்ப இடறி விழுவீங்க என்று சொல்லி. ஆனாலும் தேவன் உங்களை இடறி விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா. இந்த எலியாவை பார்த்த தேவன் உங்களையும் பார்த்து உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால உங்க எதிரியை பார்த்து பயந்து போய் நிற்காதீங்க. உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பயந்து போய் நிற்காதீங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க இடறி விழவே மாட்டீங்க. உங்க ஆத்மாவில் நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். உங்க ஆத்மாவுக்குள்ளாக தேவன் வார்த்தைகளையே நிரப்பி உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய அக்கம் பக்கத்து வீடுகளில் கூட யாராகிலும் நீங்க விழுந்து போனோம்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய கால் இடராதபடிக்கு கர்த்தர் உங்களை தாங்க அவர் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்து நீங்க கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்று எலியாவை பலப்படுத்தின தேவன், அவனை நீதியின் பாதையில நடத்தின தேவன், அவருடைய நாமத்து நிமித்தம் தாங்க உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய ஆத்துமா ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய நீதியின் பாதையில நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க சோர்ந்து போய் நிற்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னால் கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போய் நிற்கிறாங்களோ, பிரச்சனையை பார்த்து ஆண்டவரே, அப்பா ஆகாப்பை போல ஏசேபேல் போல ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் பயந்து சோர்ந்து போய் நிற்காதபடிக்கு ஆண்டவரே தேவனோடு பழக, தேவனோடு நெருங்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. தேற்றக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக்கொள்ள கர்த்தர் நீர் சகாயம் பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.